பிரம்மதேவன் இப்படி தெரியல, அவருக்கு 4 முகம் இருக்கு. எல்லாம் தத்துவம் தான். இப்படி 4 முகத்தோட என்ன பண்றதுன்னு தெரியாம அவருக்கு ஒரு அசரீர வாக்கு கேட்கிறது. அந்த அசரீர வாக்குல அது ஸ்பர்ஷேஷு ஷோடசம் ஏகவிம்சம், அதை பண்ணு அப்படின்னு. அப்படின்னா என்ன? அது என்னன்னு சொல்லல. இந்த அக்ஷர ராசியில, அக்ஷர ராசின்னா அந்த அ ஆ இ அப்படின்னா உயிர் எழுத்து, அப்புறம் கக்க கங்கன்னா மெய் எழுத்து அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? இந்த அக்ஷர ராசியில கவர்க்கம், சவர்க்கம், தவர்க்கம், பவர்க்கம், தவர்க்கம் அப்படின்னு இருக்கு. இது ஸ்பர்ஷேஷு ஷோடசம், அந்த அக்ஷர ராசியில 16வது எழுத்தையும் ஏகவிம்சம் 21வது எழுத்தையும் பண்ணு அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். இப்ப 16வது எழுத்தை கண்டுபிடிக்கணும், அப்புறம் 21வது எழுத்தை கண்டுபிடிச்சுட்டு அப்புறம் இந்த பண்ணணும் அப்படின்னா அதை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கவர்க்கம்னா க க க க 5 இருக்கு இல்லையா? 5. அது மாதிரி கவர்க்கம், சவர்க்கம் 5, 10. அப்புறம் தவர்க்கம் 5 எவ்வளவு? 15. அப்புறம் தவர்க்கம். அப்ப தாங்கிறது தவர்க்கத்துல முதல் எழுத்து என்ன ஆகுது? 16வது. அப்ப ஷோடசம்ங்கிறது சரியாயிடுச்சு. ஷோடசம்னா 16வது எழுத்துக்கு தாங்கிறது கிடைச்சிருக்கு. அப்புறம் 21 ஏகவிம்சம்ங்கிறார். 21 இப்ப கண்டுபிடிக்கணும். 16 ஆயிடுது. 16ல அந்த 5 சேர்த்தோம்னா என்னாச்சு? 20 ஆயிடுது. இப்ப 21 என்ன? பவர்க்கம். இது ஈஸியா சொல்லிட்டு போக கூடாது, தபசு பண்ணிட்டு சொல்லக்கூடாதுன்னா தபசு அவ்வளவு ரகசியம். கண்டுபிடிக்கணும். அப்படியே நான் இப்ப தபசுன்னு சொன்னாலும் ஒருத்தர் பண்ண போறது இல்லை, பண்ண மாட்டான், பண்ணவும் முடியாது. அது ஈஸியும் கிடையாது. அந்த தபசு தான் எல்லாத்துக்கும், இந்த உலகம் சிருஷ்டிக்கே காரணம் தபசு தான்ங்கிறது கூட சொன்னாலும் புரியாது. அது அவ்வளவு ரகசியம். இத அசரீர வாக்கா பகவான் சொன்ன உடனே தபச பண்ண ஆரம்பிச்சார் பிரம்மா. பகவான் ஹிருதயத்திலே தரிசனம் பண்ணி கொடுத்து இவருக்கு சிருஷ்டி பண்றதுக்கு சொல்றார். பகவான் சிருஷ்டி பண்ண சொன்னார்னா வெறுமனே எடுத்தே பிரம்மாவை சிருஷ்டி பண்ணல. இந்த பிரம்மாவை சிருஷ்டி பண்றதுக்கு முன்னாடியே திரவியங்களை சிருஷ்டி பண்ணி, இந்த உலகத்துக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சிருஷ்டி பண்ணி கொடுத்துட்டாரு. அதுதான் தத்துவங்கள். மாயை சிருஷ்டி பண்ணினார். பிரகிருதி முதல்ல இந்திரியங்கள், கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், அதனுடைய